ஆத்மநேசரும் நீரே, எனக்காக ஜீவன் தந்தீரே. என் ஆத்மநேசரும் நீரே, எனக்காக ஜீவன் தந்தீரே. என் பாவங்கள் என் சாபங்கள் சிலுவையில் நீர் சுமந்தீரே. என் பாவங்கள் என் சாபங்கள் சிலுவையில் நீர் சுமந்தீரே. ஆராதனை ஆராதனை அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை ஆராதனை அர்ப்பணித்தேன் என்னையே. பலவீன நேரத்தில் என்னை பலவானாய் மாற்றுகின்றீரே. சொல்லுங்க. பலவீன நேரத்தில் என்னை பலவானாய் மாற்றுகின்றீரே. என் சோதனையில் என் வேதனையில் தாங்கி நீர் பலத்தாலே. என் சோதனையில் என் வேதனையில் தாங்கி நீரும் பலத்தாலே. உயர்த்தி ஆராதனை ஆராதனை அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை ஆராதனை அர்ப்பணித்தேன் என்னையே. என் வழிகளெல்லாம் உம்மை நினைத்தேன், உம் செயல்களை கண்டு வியந்தேன். என் வழிகளெல்லாம் உம்மை நினைத்தேன், உம் செயல்களை கண்டு வியந்தேன். என் அடைக்கலமே அதிசயமே அற்புத தேவனும் நீரே. என் அடைக்கலமே அதிசயமே அற்புத தேவனும் நீரே. ஆராதனை ஆராதனை அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை ஆராதனை அர்ப்பணித்தேன் என்னையே. என் ஆத்மநேசரும் நீரே, எனக்காக ஜீவன் தந்தீரே. என் ஆத்மநேசரும் நீரே, எனக்காக ஜீவன் தந்தீரே. என் பாவங்கள் என் சாபங்கள் சிலுவையில் நீர் சுமந்தீரே. என் பாவங்கள் என் சாபங்கள் சிலுவையில் நீர் சுமந்தீரே. உயர்த்தி ஆராதனை ஆராதனை அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை ஆராதனை அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை ஆராதனை அர்ப்பணித்தேன் என்னையே. பிதாவாகிய தேவனாலும்
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். கர்த்தரின் பெரிதான கிருபையினாலே 8 மாதங்களை கடந்து 9வது மாதத்திலே வந்து நாம் நின்று கொண்டிருக்கிறோம். நாட்கள், மாதங்கள், வருடங்கள் வேகமாய் கடந்து போய் கொண்டிருக்கிறது. எப்படி நாட்கள் வேகமாய் கடந்து போகிறதோ அதுபோல நம்மோடு பழகின மனிதர்களில் சிலர், உறவுகளில், சொந்த பந்தங்களில் சிலர் வேகமாக நமது அன்பை விட்டு, நட்பை விட்டு கடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கர்த்தரோ பாடல் ஆராதனையிலே பாடினது போல என்னோடு கூட வாழ்பவருக்கே அல்லேலூயா, நம்மோடு கூட ஒவ்வொரு மாதமும், நாட்களும், காலங்களும் பயணித்து கொண்டு வருகிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவன் கிருபையாய் நம்மை இம்மட்டும் நடத்தி கொண்டு இருக்கிறார். இம்மட்டும் நடத்தினவர் இனிமேலும் நடத்துவாராக. இதுவரை ஆசீர்வதித்தவர் இன்னமும் ஆசீர்வதிப்பாராக. நம் மூலமாக நமது ஊரில், பட்டணத்தில், தெருவில் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டவர் இன்னமும் மகிமைப்படுவாராக என்று நான் கர்த்தருடைய நாமத்தினாலே திருச்சபையாக, குடும்பமாக தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். தேவன் மகிமைப்படுவாராக. இந்த நாளின் செய்தியின் தலைப்பு, ஏன் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார்? தேவன் நம்மை ஆசீர்வதிப்பதின் நோக்கம் என்ன? எதற்காக ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்கிறதை அறிந்து நாம் செயல்படுகிறவர்களாக இருக்கிறோமா? நம்முடைய கவனத்தை தேவன் பக்கமாக திருப்பி ஆராய்ந்து பார்க்கக்கூடிய செய்தி. கர்த்தருடைய வார்த்தைகளுக்குள் நாம் கடந்து செல்வோமாக. 67ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம். பூமி தன் பலனை தரும், தேவனாகி எங்கள் தேவனே எங்களை ஆசீர்வதிப்பார். அருமையானவர்களே, 67ஆம் சங்கீதம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிற ஒரு சங்கீதம். இஸ்ரவேல் தேசத்தில் அறுவடை காலத்தில் தேவன் தந்த நல்ல அறுவடைக்காக தேவனது ஜனங்கள் நன்றி பலிகளை செலுத்தி கர்த்தரை பணிந்து கொள்வார்கள். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள் என்கிற வார்த்தையின்படி எத்தனையோ பாடுகள், பிரயாசங்கள், கண்ணீரோடு உழைத்த உழைப்புகள் ஆண்டவர் ஆசீர்வதித்து நல்ல பலனை, நல்ல விளைச்சலை தரும் பொழுது அந்த விளைச்சலை தேவனுடைய சமூகத்திலே அறுவடை பண்டிகை என்று கொண்டாடுவார்கள். அப்படிப்பட்ட கொண்டாட்டத்தின் நேரத்தில், பண்டிகையின் நேரத்தில் எழுதப்பட்ட ஒரு சங்கீதம் தான் இந்த 67ஆம் சங்கீதம். அருமையானவர்களே, வாசித்த வசனத்தின் முதற் பகுதி சொல்லுகிறது, பூமி தன் பலனை தரும். நல்ல விளைச்சல் ஒரு பெரிய ஆசீர்வாதம். அருமையானவர்களே, வேதத்தில் 28ஆம் அதிகாரம் உபாகமத்தில் ஆசீர்வாதங்களை குறித்த ஒரு பட்டியல் இருக்கிறது. ஒரு மனிதனுக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் அந்த 28ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தில் விளைச்சலை, பூமியின் விளைச்சலை குறித்தும் எழுதி வைத்திருக்கிறார். 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும், நீ கையிட்டு செய்யும் வேலைகளில் எல்லாம் ஆசீர்வதிக்கவும், கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காது இருப்பாய். ஏற்ற நேரத்தில் மழையை பொழியச் செய்து, நாம் விதைத்த அந்த விதைகளை நல்ல முளைக்கச் செய்து அறுவடைக்கு ஆயத்தமாக்குகிறவர் கர்த்தர். நீ கையிட்டு செய்கிற வேலையிலெல்லாம் ஆசீர்வதிக்க கர்த்தர் தம்முடைய வானத்தை திறக்கிறாரா. ஒரு பெரிய பொக்கிஷம் வானம். அந்த மழை, வெயில், எல்லா சூழ்நிலைகள், விளைச்சலுக்கு ஏற்ற அந்த வானத்தை கர்த்தர் திறந்து நிலத்தை ஆசீர்வதிக்கிறாரா. பூமி தன் பலனை தருகிறது. அருமையானவர்களே, நிலத்தின் விளைச்சல் கர்த்தர் தருகிற மாபெரும் ஆசீர்வாதம். இன்றைக்கு விஞ்ஞானம் எவ்வளவு உயர்ந்தாலும், எவ்வளவு வேகமாக இந்த உலகம் அடுத்த கட்டத்தை நோக்கி கடந்து போய் கொண்டிருந்தாலும், விவசாயம் என்பது எல்லா தேசங்களிலும் முக்கியமாக கவனிக்கப்படுகிற ஒன்றாக இருக்கிறது. ஆதியாமத்தில் பார்க்கிறோம், ஈசாக்கு விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினாலே 100 மடங்கு அவன் பலனை பெற்றுக்கொண்டான் என்று நாம் பார்க்கிறோம். தேவனது ஆசீர்வாதம் ஈசாக்குக்கு பல மடங்கு பலன்களை கொண்டு வந்தது. ரூத் புஸ்தகத்திலே போவாசை குறித்து பார்க்கிறோம். அவனது விளைச்சலை கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம். இப்படி நிறைய உதாரணங்கள் இருக்கிறது வேதத்திலே. ஆசீர்வாதம் என்பது தேவனது வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு கிடைக்கிற ஒரு பெரிய நன்மை. ஈசாக்கு, போவாஸ் போன்ற பல தேவ மனிதர்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்ததினாலே ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். நான் வாசித்த அந்த ஆசீர்வாத பட்டியல் உபாகமம் 28ஆம் அதிகாரம் 2 பகுதிகளை கொண்ட ஒரு அதிகாரம்.
அந்த 28ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் ஆசீர்வாதத்தை குறித்த ஒரு பட்டியல் இருக்கிறது, சாபங்களை குறித்த ஒரு பட்டியல் இருக்கிறது. யாருக்கு ஆசீர்வாதம், யாருக்கு சாபம்? கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு ஆசீர்வாதம். 1ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் அந்த ஆசீர்வாதங்களை பட்டியலிட்டு கர்த்தர் சொல்லி இருக்கிறார். வெறும் நிலத்தின் விளைச்சல் மாத்திரமல்ல, நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், மிருக ஜீவன்களை ஆசீர்வதிக்கிறார், வீட்டில் மாப்பி செய்கிற தொட்டி எண்ணெய் கலசத்தை ஆசீர்வதிக்கிறார், நம்முடைய சரீரத்தில் நல்ல சுகத்தை தருகிறார், பிரயாணத்திலே பாதுகாக்கிறார். இப்படி பலவிதமான ஆசீர்வாதங்கள் அந்த 28ஆம் அதிகாரத்திலே பட்டியலிடப்பட்டு இருக்கிறது. சமுதாயத்திலே நம்மை கனத்திற்குரிய பாத்திரமாய் நிறுத்துகிறார். அதே சமயம் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாவிட்டால் வருகிற சாபங்களை குறித்தும் ஆண்டவர் பட்டியலிட்டு எழுதி வைத்திருக்கிறார். கவனியுங்கள், 28ஆம் அதிகாரத்தில் 68 வசனங்கள் இருக்கிறது. இந்த 68 வசனங்களில் முதல் 14 வசனங்கள் ஆசீர்வாதங்களை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. வேத வசனங்களுக்கு கீழ்ப்படிந்தால் வருகிற நன்மைகள், ஆசீர்வாதங்கள்னு 14 வசனத்தில் சுருக்கமாக ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் சொல்லி முடிச்சிட்டார் ஆண்டவர். ஆனால் வேத வசனங்களுக்கு கீழ்ப்படியாவிட்டால், தேவனுக்கு கீழ்ப்படியாத ஒரு தன்மை இருக்குமானால் வருகிற சாபங்கள்னு ஆண்டவர் எத்தனை வசனங்களை எழுதி வைத்திருக்கிறார்னா 54 வசனங்களை எழுதி வைத்திருக்கிறார். ஆசீர்வாதங்களை 14 வசனங்களுக்குள்ள சொன்ன ஆண்டவர் சாபங்களை டீடைல்டா விரிவா 54 வசனங்களை அந்த அதிகாரம் முடிகிற வரைக்கும் எழுதி வைத்திருக்கிறார். அந்த சாபத்தில் ஒரு சாபம், பூமி பலனை தராது. 28ஆம் அதிகாரம் 23, 24 வசனங்களை கவனியுங்கள். உன் தலைக்கு மேலுள்ள வானம் வெண்கலமும் உனக்கு கீழுள்ள பூமி இரும்புமாய் இருக்கும். உன் தேசத்து மழையை கர்த்தர் புழுதியும் மண்ணுமாக பெய்ய பண்ணுவார். நீ அழியும் மட்டும் அப்படியே வானத்திலிருந்து உன்மேல் இறங்கி. உன் தலைக்கு மேல இருக்கிற வானம் பொக்கிஷ சாலையா திறக்காது, வெண்கலம் போல இருக்கும். உனக்கு கீழே இருக்கிற பூமி நல்ல பதப்படுத்தப்பட்ட விளைச்சலுக்கு ஏற்ற பூமி மாதிரி இருக்காது, இரும்பு போல இருக்கும். அதனால மழையும் வராது, வெண்கலம் இரும்பு, பூமி பலனை தராது. தாவீது சொல்லுகிறான், பூமி தன் பலனை தருகிறது, நாங்கள் கர்த்தருக்கு நன்றி பலிகளை செலுத்துகிறோம். அறுவடைக்காக தேவனை துதிக்கிற, நன்றி செலுத்துகிற, கொண்டாடுகிற ஒரு சங்கீதம் தான் இந்த 67ஆம் சங்கீதம். அன்பானவர்களே, இந்த 67ஆம் சங்கீதத்தை 2 குறிப்பாய் நான் பிரித்து உங்கள் மத்தியில் வைக்கிறேன். கொஞ்சம் கவனமாய் இந்த செய்தியை உள்வாங்கும்படி மிக அன்போடு கூட கேட்கிறேன். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாராக. எத்தனை பேர் ஆமேன் சொல்லுகிறீர்கள்? ஆண்டவருடைய இருதயம் என்ன தெரியுமா? இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அதனால ஆசீர்வதிக்கிற தேவன் இந்த 9வது மாதத்துல பூமியை பலனினால நிரப்ப சித்தமுள்ளவராக இருக்கிறார். வானத்தின் பொக்கிஷ சாலையை திறந்து நமக்கு நிலம் விளைச்சல் இல்லாம இருக்கலாம். அதுதான் 28ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒரு மனிதனுடைய எல்லா இடங்களிலும் நான் ஆசீர்வாதத்தை கொடுப்பேன் அப்படின்னு ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். எல்லா ஆசீர்வாதங்களையும் நாம் காத்திருக்கிற நன்மைகளையும் கர்த்தர் கொடுப்பதற்கு சித்தமுள்ளவராய் இருக்கிறார். இந்த 2 குறிப்புகளை மாத்திரம் கொஞ்சம் கூர்மையாய் உள்வாங்க மிக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அருமையானவர்களே, முதல் குறிப்பாக மறுபடியும் நீங்க வாசிங்க 67ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம். பூமி தன் பலனை தரும், தேவனாகிய எங்கள் தேவனே எங்களை ஆசீர்வதிப்பார். தேவனாகிய எங்கள் தேவனே எங்களை ஆசீர்வதிப்பார். எல்லா ஆசீர்வாதங்களுக்கு காரணம் என்ன? எங்கள் தேவன் தான் எங்களை ஆசீர்வதிக்கிறவர். பூமி நல்ல பலனை தந்ததற்கு காரணம் என்னுடைய ஹார்ட் ஒர்க், என்னுடைய கடுமையான பிரயாசம் என்பதனாலா, அல்லது என்னுடைய நிலத்திற்கு பக்கத்தில் ஓடுகிற அந்த நதியினாலா? இஸ்ரவேல் தேசத்தில் நல்ல விளைச்சலுக்கு காரணம் அந்த தேசத்தில் ஓடுகிற நதியினாலா? இல்லை. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், தேவனாகிய எங்கள் தேவனே எங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு தாழ்மை, ஒரு நன்றியுள்ள இருதயம் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள இருக்குது. கவனிங்க பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், எனக்கு கத்த தருவாரா, உங்களுக்கு கத்த தருவாராக. ஏன் அறுப்பின் பண்டிகை யூத ஜனங்கள் உற்சாகமாக கொண்டாடுகிறார்கள்னா, அவங்க அந்த சேர்ப்பின் பண்டிகை, அறுப்பின் பண்டிகை ஏன் அதை உற்சாகமாக செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னா, அவங்களுடைய இருதயத்தில் ஒரு நன்றி. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் வீட்டில் வருகிற எல்லா ஆசீர்வாதத்துக்கும் காரணம்
எங்கள் தேவனாகிய கர்த்தர் மாத்திரமே. அல்லேலூயா. யாக்கோபு சொல்லுகிறான், நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்தில் உண்டாகுகிறது, ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. என் வாழ்க்கையில் வருகிற எப்படிப்பட்ட நன்மையான ஈவாக இருந்தாலும், பூரணமான எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களாக இருந்தாலும், அது எங்கே உண்டாகிறது? பரத்தில் உண்டாகிறது. அதற்கடுத்து ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. யூதருடைய உள்ளம் எப்பவுமே நன்றியுள்ள இருதயத்தோடு இருக்கும். கவனிங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்களுடைய விளைச்சலை கர்த்தர் இதுவரைக்கும் ஆசீர்வதிச்சதுக்கு காரணம் இந்த தாழ்மை, ஒரு நன்றி. எங்களுடைய எல்லா ஆசீர்வாதங்களுக்கு காரணம் தேவன் தான் சொல்லுவாங்க. இன்னைக்கு இஸ்ரவேல் தேசம் இராணுவத்தில் பலமிக்க தேசம். அதுக்கும் அவங்க சொல்ற ஒரு காரியம் என்ன? எங்கள் தேவனே யுத்தத்தில் வல்லவர். ஹல்லேலூயா. எல்லாத்தையுமே தேவனை தூக்கின்னு வந்து முன்னாடி வைப்பாங்க. எங்களுடைய எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் காரணம் தேவனாகிய கர்த்தரே. அதனால தான் அவங்க தேவ சமூகத்துக்கு ஓடோடி ஒரு உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் யூதர்கள் தேவனுடைய ஆலயத்தில் பண்டிகைன்னா ஓடோடி வருவாங்க. அந்த பண்டிகைக்கு வராதவன் எவனோ சபிக்கப்பட்டவன் தங்களுக்குள்ள, குடும்பத்துக்குள்ள, சபைக்குள்ள ஒரு பொருத்தனையை ஏற்படுத்திக் கொள்வாங்க. அப்படின்னா கண்டிப்பா வந்தாகணும். எதுக்குப்பா சபைக்கு வர? என் ஆசீர்வாதத்துக்கெல்லாம் காரணம் கர்த்தர் தான். ஏன்பா பலி செலுத்துற, ஏன்பா பாடுற, ஏன்பா ஆராதிக்கிற, ஏன்பா கர்த்தருக்கு கொடுக்குற? என்னுடைய எல்லா பிரயாசத்தையும் ஆசீர்வதிக்கிறது கர்த்தர் தான். உலகத்தில் எந்த மூலையில் யூதன் இருந்தாலும் ஓடோடி வருவான் தேவனுக்கு. அந்த நன்றி, அந்த தாழ்மை, அந்த அர்ப்பணிப்பு யாருக்கு இருக்காது? நான் உழைக்கிறேன், நான் ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன், அதனால் கடவுள் என்ன ஆசீர்வதிச்சிருக்கிறார். எப்படி இப்போ உனக்கு மட்டும் இத்தனை நல்ல வேலை கிடச்சிருக்குது? நான் நல்ல அருமையாக என்னுடைய டைமை நிறைய ஸ்பெண்ட் பண்ணேன், நிறைய படித்தேன், நைட்டும் பகலுமாக படித்தேன், அதனால தான் இந்த மார்க்கு. எனக்கு ஒரு சிலர் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்க, அதனால தான் இந்த வேலை. நீ நன்றியாக இருக்கவே மாட்ட, நீ தாழ்மையாக இருக்கவே மாட்ட. யார் நன்றியுள்ள இருதயத்தோடு இருப்பார்கள்? என்னுடைய படிப்பு அல்ல என்னை உயர்த்தினது, என்னுடைய திறமை அல்ல என்னை ஆசீர்வாதமாய் வைத்திருப்பது, என் கர்த்தர் மாத்திரமே என்னை இம்மட்டும் உயர்த்தி இருக்கிறார். இத்தனை நன்மைகளை எனக்கு கொடுத்தது யார் என்றால் என் கர்த்தர் மாத்திரமே. ஹல்லேலூயா. யாக்கோபு வெறும் கையா யாப்போக்கு ஆற்றங்கரையை கடந்து போனான், திரும்பி வரான், 2 பரிவாரமா திரும்பி வரான். உண்மையாவே அவன் ஒரு ஸ்கில், நல்ல பிஸ்னஸ் ஸ்கில் இருக்கிறவன். அவனோட திறமையில தான் அவன் இவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்துக்குள்ள வந்தான். ஆனால் எல்லாத்தையும் அனுப்புகிறான், குடும்பம், குட்டி, மிருக ஜீவன், சொத்து பத்து எல்லாத்தையும் அனுப்புகிறான். போப்பா. ஆசீர்வாதம் எங்கிருந்து வந்தது தெரியுமா? என் கர்த்தர் ஆசீர்வதித்ததினால் மாத்திரமே. இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, என்னுடைய சகோதரன் எனக்கு விரோதமாக எழும்பி வருகிறான், அது போல இருக்கிறது. முட்டி போட்டு ஜெபம் பண்றான், நீர் ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விடவே மாட்டேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு காரணம் என்ன பிரதர், சிஸ்டர்? தேவன் உங்களுக்கு கிருபையை கொடுத்திருக்கிற நன்மைகள். ஹல்லேலூயா. என்ன செய்யணும்? கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஓடோடி வரணும், பாடி துதிக்கணும். ஆண்டவரே நீ செய்த நன்மைகளுக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லணும். நன்றியுள்ளவர்களா வந்து தேவனுடைய ஆலயத்தில் தாழ்மையா கர்த்தரை பணிந்து கொள்ளணும். அப்பதான் கர்த்தர் என்ன பண்ணுவாரு? பூமி தன் பலனை தரும். தேவனாகி எங்கள் தேவனே எங்களை இன்னும் ஆசீர்வதிக்கிறவர். ஹல்லேலூயா. 8 மாதம் உங்களை ஆசீர்வதித்த தேவன் இன்னும் ஆசீர்வதிக்க போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இம்மட்டும் பலன்கள், ஆசீர்வாதங்களை கொடுத்து நடத்திட்டு இருக்கிற ஆண்டவர் இன்னும் நடத்த போகிறார். கொஞ்சம் சத்தமா ஆமென் சொல்லுங்க. ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம், தேவ ஜனங்களுக்குள்ள அந்த தாழ்மை, அந்த நன்றியுள்ள இருதயம். எங்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு காரணம் நான் இல்லைம்மா, என் திறமை இல்லைம்மா, என் சாமர்த்தியம் இல்லைம்மா, என் கையை நான் முத்தம் செய்ய மாட்டேன். நான் முத்தம் செய்வது என் தேவனுடைய பாதம். ஹல்லேலூயா. அவருடைய பாதத்தில் அமர்ந்து இருக்கிறதுனால தான் எனக்கு இந்த ஆசீர்வாதங்கள். பிரதர் சிஸ்டர்ஸ், 9வது மாதம் தடை இருக்குதா, பிரச்சனை இருக்குதா, எதிரடையான செய்திகளை கேள்விப்படுறீங்களா? வெறுங்கையாக தானே இந்த ஆற்றை கடந்து வந்தீங்க. 2 பரிவாரத்தை கொடுத்தது கர்த்தர் தானே. கொஞ்சம் பரிவாரத்தை தூரமாக தள்ளுங்க, கர்த்தரை பிடிங்க. நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய என்ன ஆசீர்வாதன்றது நீர் மாத்திரம்தான் தருவது. கொஞ்சம் சத்தமாமேன்னு சொல்லுங்க. 10 குஷ்டரோகிங்க ஆண்டவர்கிட்ட வந்தாங்க. ஆண்டவர் 10 பேரையும் ஆசீர்வதித்தார், 10 பேருக்கும் நன்மை செஞ்சார்.
ஆனால் 9 பேர் தங்க இஷ்டத்தின்படி போயிட்டாங்க. நானும் முயற்சி எடுத்தேன், எனக்கு நல்லது நடந்துச்சு, அவ்வளோதான், போதும். ஆனால் ஒருத்தன் வாழ்க்கையில் தேவன் என்னை நினைச்சாரு, என்னை இவ்வளவு ஆசீர்வதித்தாரு. மனுஷனை நீர் நினைக்கிறதுக்கும் அவனை விசாரிக்கிறதுக்கும் அவன் ஏமாத்திரம். ஒரு குஷ்டரோகியா ஒருத்தனும் என்னை தொடலை, எல்லாரும் விலகி விலகி போன என்னை கர்த்தர் தொட்டு என்னை சுகமாக்கி, ஆண்டவரே நன்றி அப்பா, தாழ்மையாக தேவனுடைய ஆலயத்துக்கு ஓடோடி வந்தான். நன்றியுள்ள இருதயத்தோடு தேவனை மகிமைப்படுத்தினான். 2 கரங்களை உயர்த்தி, தகப்பனே, ஆலயன்றது ஏதோ ஆண்டவரே தகப்பனே மாதத்துக்கு ஒரு முறை வந்து திருவிருந்து எடுக்கிற இடம் அல்ல. ஆண்டவரே நாங்களும் இந்த சபையில் இருக்கிறோன்றதுக்கு அட்டண்டன்ஸ் போடுற இடம் அல்ல. மெம்பர்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுற இடம் அல்ல. உலக சலுகைகளுக்காக அடைக்கலம் தேடுகிற இடம் அல்ல ஆலயம். கொஞ்சம் 2 கரங்களை உயர்த்தி, தேவனே, எங்கள் தேவனே எங்களை ஆசீர்வதிக்கிறவர். இது வரைக்கும் தாயின் வயிற்றில் பிறந்த நாள் முதல் இள வயது முதிர் வயது இத்தனை காலமும் என்னுடைய வாழ்க்கையில எல்லா நன்மைகளுக்கும் காரணம் நீர் மாத்திரமே. ஆதலால் நான் இடைவிடாமல் துதிப்பேன். உம்முடைய சமூகத்திலே தாழ்மையாய் நன்றியுள்ள இருதயத்தோடு பணிந்து கொள்ளுவேன். சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். இன்னும் உயர்த்துவார்மா. வசனம் சொல்லுது, கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கிறவங்கள இன்னும் அநேகத்துக்கு ஆசீர்வாதமாக உயர்த்துவார். ஹல்லேலூயா. கொஞ்சம்தான். இந்த 2024 இந்த 8வது மாதம் நம்ம வீட்டுக்கு நம்ம வாழ்க்கைக்கு வந்து கொஞ்சம்தான். இன்னும் கர்த்தர் வச்சிருக்கிறார். அந்த கொஞ்சத்தில் உண்மையாக இரு, கர்த்தரை மகிமைப்படுத்து, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அருமையானவர்களே, தேவ சமூகத்துக்கு நம்ம எப்படிப்பட்ட இருதயத்தோடு வரணும்? 67ஆம் சங்கீதத்தில் 2ஆம் வசனத்தை வாசியுங்கள். தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். அந்த வசனத்துக்கு கடைசியா என்ன இருக்கிறது? சேலா. ஒரு வசனத்துக்கு இறுதியிலே சேலா என்ற வார்த்தை வருகிறது இருந்தால் உடனே அடுத்த வசனத்தை வாசிக்க கூடாது. கொஞ்சம் நில்லு, வாசிக்கிறத நிறுத்து. அந்த வாசித்த வசனத்தை மறுபடியும் திரும்பி வாசி. அந்த வசனத்தை மறுபடியும் ஆராய்ந்து பார். கூடுதலாக அந்த வசனத்தில் கவனம் செலுத்து, தியானித்து, கர்த்தர் உன்னோடு கூட என்ன பேசுகிறார் என்பதை கவனித்து அந்த வார்த்தைகளுக்கு அர்ப்பணித்த பின்பு அடுத்த வசனத்துக்கு கடந்து செல். இத்தனை சப்ஜெக்டை உள்ள அடக்கியது தான் செலா. சங்கீதக்காரன் என்ன சொல்றான்? தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். ஆசீர்வதிக்கிறதுக்கு 2 காரியத்தை இந்த சங்கீதக்காரன் கேட்குறான். ஆண்டவரே, நீர் எங்களை ஆசீர்வதிக்கணும்னா 2 காரியம் வேணும். ஒன்று, நீர் எங்களுக்கு இரக்கம் கட்டளையிட வேண்டும். 2, உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க செய்யணும். கொஞ்சம் ஒவ்வொரு பாயிண்ட்டையும் கொஞ்சம் கவனமாக கேளுங்க. ஆண்டவர் உங்களுடைய செவிகளை தொடுவாராக, உங்களுடைய இருதயத்தை திறப்பாராக. முதல்ல தேவனது இரக்கத்திற்காக கெஞ்சுகிறான். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு இரக்கம் செய்யணும், இரக்கம் செய்யணும். 2 பேர் ஜெபம் பண்ணும்படி போனாங்க. ஒருத்தன் நல்ல பர்ஃபெக்ட் தான், அவன் எல்லாத்துலேயுமே பர்ஃபெக்டாக இருக்கிறான். ஆனால் ஒருத்தன் எதையுமே அவன் தன்னுடைய காரியங்களை சொல்லிட்டு இல்லை. பாவியாகி என் மேலே கிருபையாயிரும். இரக்கத்தை பெற்றுக்கொண்டவன் யாருன்னா தன்னை தாழ்த்துறவன் தான். அதாவது இந்த சம்பவம் எதுக்கு காட்டுதுன்னா, நீ நீதிமானாக இருக்கலாம், அல்லது நீ கொஞ்சம் தடுமாற்றத்தில் போகிற ஒரு நபராக இருக்கலாம். நீ குற்றம் சாட்டப்படாத சபையில் ஒரு எல்டர் போல மூத்தவனாக இருக்கலாம். ஒரு நபர் தடுமாறி நடக்கிற ஒரு நபராக இருக்கலாம். ஆனால் 2 பேரும் ஜெபம் பண்ண வேண்டிய ஒரு ஜெபம் என்ன தெரியுமா? தேவனே எங்களுக்கு இறங்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? உன்னுடைய நீதியை நீ நம்பினா நீ விழுந்து போவே. ஆனால் கர்த்தருடைய இரக்கத்தை நீ நம்பினா எழுந்து நிமிர்ந்து நிற்பாய். அல்லேலூயா. 2 பேரும் ஜெபம் பண்ண வேண்டியது. அது உயர்ந்தவனோ தாழ்ந்தவனோ, படித்தவனோ படிக்காதவனோ, நீதிமானோ பாவியோ, ஊழியக்காரனோ விசுவாசியோ, யாராக இருந்தாலும் ஜெபம் பண்ண வேண்டிய ஒன்று, தேவனே என் மேல இரக்கமாயிரும். அல்லேலூயா. ஆண்டவருடைய இரக்கத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். புலம்பல்ல வாசிக்கிறோம், நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. ஒவ்வொரு நாளும் தேவனது இரக்கத்திற்காக நம்ம என்ன செய்யணும்? மன்றாடணும். அவருடைய கிருபை இல்லையானா, அவருடைய இரக்கம் இல்லையானா நம்ம நிர்மூலமாகிவிடும்.
இந்த ஜெபத்தை நிறுத்தவே கூடாது. டெய்லி உலகத்தின் இறுதி வரை அல்லது நம்முடைய கண்கள் மூடுகிற வரை நாம் ஜெபிக்க வேண்டிய ஒரு ஜெபம், ஆண்டவரே உம்முடைய கிருபையை உம்முடைய இரக்கத்தை எனக்கு தந்தருளும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய இரக்கம் தாங்க உங்களை ஆசீர்வதிக்கும். நீங்கள் சபைக்கு பல காரியங்களை செய்யலாம். ஆண்டவரே நான் இதெல்லாம் பண்ணுறேனே, ஏன் என்னை ஆசீர்வதிக்கலை கேட்காதீங்க. மற்றவங்களாம் சபைக்கு சரியாக ஜபத்துக்கு வரதில்லை, நான் ஒழுங்காக ஜபத்துக்கு வரேன், ஆண்டவரே ஏன் எனக்கு இந்த காரியத்தை செய்யலை அப்படியெல்லாம் கேட்காதீங்க. ஆண்டவரே உம்முடைய இரக்கத்தை தாரும். ஆண்டவரை என்னை ஆசீர்வதிக்கணும்னா முதல்ல தேவனது இரக்கம் எனக்கு நேராக வரணும். இரண்டாவது என்ன சொல்கிறாங்க, உம்முடைய முகம் எங்கள் மேலே பிரகாசிக்கணும்னு மன்றாடுறாங்க. இந்த வசனத்தை வாசித்தோன்னே எனக்கு நம்ம எல்லாருக்கும் ஒரு வசனம் நினைவுக்கு வந்துடணும். ஆண்டவர் பிரதான ஆசாரியனாகிய ஆரோனுக்கு கட்டளை இடுகிறார், நீ என் ஜனங்களை ஆசீர்வதித்து சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்று தேவன் ஆரோனுக்கு கட்டளை இடுகிறார். என்னாகமம் 6ஆம் அதிகாரம் 24 முதல் 27 வரை. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூற கடவர்கள், அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல் என்றார். ஆண்டவர் பிரதான ஆசாரியனாகிய ஆரோனுக்கு சொல்லுகிறார், இவ்விதமாய் என் நாமத்தை என் ஜனங்கள் மீது நீ கூறும்போது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன். கவனிங்க, 67ஆம் சங்கீதத்தில் அவன் கிளைம் பண்ணுறான் 2வது வசனத்தில், உம்முடைய முகத்தை எங்கள் மேலே பிரகாசிக்க செய்தருளும். ஏன் இந்த வசனத்தை சொல்கிறான்? சபைக்கு போயிருக்கிறான், ஒவ்வொரு வாரமும் ஆராதனைக்கு போயிருக்கிறான், ஆசாரியன் கூறுகிற வார்த்தைகளை கவனமாக கேட்டிருக்கிறான். லார்ட்ஸ் ப்ரேயர் அது ரெகுலராக நம்ம செய்கிற ஒன்று. அதுபோல் இஸ்ரவேல் ஜனங்களுடைய சபை கூடி வருகிறதுல ரெகுலராக சொல்லப்படுகிற ஒரு வார்த்தைகள் இந்த என்னாகமம் 6ஆம் அதிகாரம் கடைசி வசனங்கள். கேட்டு 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 கிளைம் பண்ணுறான், ஆண்டவரே உம்முடைய முகத்தை எங்கள் மேலே பிரகாசிக்க செய்தால்தான் நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்க முடியும். சபைக்கு வந்தால் தானே தேவனுடைய வசனத்தை கேட்குறதுக்கு, வீட்டில் பைபிளை எடுத்து வாசித்தா தானே அந்த ஆசீர்வாதத்துக்குரிய திறவுகோள்களை கண்டுபிடிப்பதற்கு, முழங்கார் படியிட்டு ஆண்டவரிடத்தில் இரக்கத்தை கெஞ்சி பெற்றுக்கொண்டால் தானே ஆசீர்வாதத்தை சுதந்தரிப்பதற்கு. இந்த அனுபவம்லாம் இன்றைக்கி சபையில் இல்லவே இல்லை. சபைக்கு வர்றது கிடையாது, சபைக்கு வந்தாலும் வசனத்தை கேட்கறது கிடையாது, வசனத்தை கேட்டாலும் நம்முடைய ஜெபத்தில் அதை அப்ளை பண்ணுறது கிடையாது. ஜெபம் பண்ணும்போது நம்ம இஷ்டம் போல் ஜெபம் பண்ணுறோமே தவிர வேத வசனத்தை மையப்படுத்தி ஜெபம் பண்ணுறது கிடையாது. அந்த ஜெப நேரத்திலும் தாழ்மையாக நன்றியாக கர்த்தரை பணிந்து கொண்டு கேட்கறதுக்கு பதில் அந்த பரிசை என் ஜெபம் பண்ணது போல் நம்ம ஜெபம் பண்ணுறது. இன்றைக்கி ஆசீர்வாதம் குறைவுபட்டிருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா இதுதான் அருமையானவர்களே, நம்ம ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை சுதந்தரிப்பதற்கு தேவனது இரக்கத்தை, தேவனது சமூகத்தின் பிரகாசத்தை நாம் நாட வேண்டும். நம்ம ஆண்டவருடைய அந்த அன்பை கேட்க கேட்க தான் நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்கு நம்ம ஒரு சட்டங்காச்சார கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருக்கிறோம், கிறிஸ்தவ சபையில் அங்கம் வகிக்கிறோம், அவ்வளோதான். ஆனால் இந்த அனுபவம் நமக்குள் இல்லை, ஆசீர்வாதங்கள் தூரமாக இருக்கிறது. சங்கீதக்காரன் கற்றுக் கொடுக்கிறான், தேவரீர் எங்களுக்கு இறங்கி உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க செய்து எங்களை ஆசீர்வதித்தார்களும். எங்கள் தேவனாகிய தேவனே எங்களை ஆசீர்வதிக்கிறவர். இந்த ஆழமான அர்ப்பணிப்பை நாம் இந்த 67ஆம் சங்கீதத்திலே பார்க்கிறோம். இரண்டாவது குறிப்பு, மிக முக்கியமான குறிப்பாய் நான் உங்கள் மத்தியிலே வைக்கிறேன், கூர்மையை கவனிக்க அன்போடு கூட கேட்கிறேன். 67ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம், தேவனே பூமியில் உம்முடைய வழியும் எல்லா ஜாதிகளுக்குள்ளும் உம்முடைய இரட்சணியமும் விளங்கும்படியாய். செய்தியின் தலைப்பு, தேவன் ஏன் நம்மை ஆசீர்வதிக்கிறார்? ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கான காரணம் என்ன? பிரைஸ் தி லார்ட். முதல் வசனத்தில் பார்க்கிறோம், தேவனே பூமியில் உம்முடைய வழியும் எல்லா ஜாதிகளுக்குள்ளும் உம்முடைய இரட்சணியமும் விளங்கும்படியாய் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும்.
அருமையானவர்களே, பூமியில் உள்ள எல்லா ஜனங்களும் தேவனது ரட்சிப்பை அறிந்து கொள்ள வேண்டும். எல்லா ஜனங்களுக்குள்ளும் தேவனது வழி தெரிய வேண்டும். ஆதலால் எங்களை ஆசீர்வதி. அந்த ஜெபத்தை கொஞ்சம் கவனிக்கிறீர்களா? பிரைஸ் தி லார்ட். மனசு அங்கே இங்கே டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. வசனத்தை நல்லா அப்படியே பிடிச்சிட்டே வரணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரை, எங்களுக்கு நீர் இறங்கணும், உம்முடைய முகத்தை எங்கள் மேலே பிரகாசிக்க செய்யணும், எங்களை ஆசீர்வதிக்கணும். காரணம் என்னன்னா, முதல் குறிப்பை பார்த்தோம், எல்லா ஆசீர்வாதத்துக்கும் ஊற்று நீர் தான் ஆண்டவரே. எங்கள் திறமை இல்லை, எங்கள் சாமர்த்தியம் இல்லை, உங்களுடைய இரக்கம் இருந்தால் தான், உங்களுடைய சமூகத்தின் பிரகாசம் இருந்தால் தான் நாங்கள் ஆசீர்வாதத்தை பெற முடியும். கர்த்தர்கிட்ட வந்து சரண்டர் ஆகுறாங்க. ரெண்டாவது ஆண்டவர்கிட்ட சொல்கிறாங்க, ஏன் நீர் எங்களை ஆசீர்வதிக்கணும் தெரியுமா? பூமியில் உள்ள ஜனங்களெல்லாம் உம்முடைய வழியை அறிந்து கொள்ளணும். எல்லா ஜாதிகளுக்கும் உம்முடைய ரட்சிப்பின் செய்தி விளங்கணும். தேவனை அறியாத ஜனங்கள், ரட்சிப்புக்கு தூரமாக இருக்கிற மக்கள் உம்முடைய நாமத்தை அறிந்து கொள்ள வேண்டும். ஆதலால் நீர் எங்களுக்கு இறங்க வேண்டும், எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். ஆசீர்வாதத்தின் ரகசியத்தை கொஞ்சம் கரெக்டாக நீங்கள் பிடிச்சிங்க. ஆண்டவரே, நான் நல்லா இருக்கணும், நான் மாத்திரம் சுகமாக இருக்கணும் நினச்சிங்கன்னா அது ஒரு பெரிய ஆசீர்வாதம் கிடையாது. அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை கொண்டு வரவே வராது. ஆண்டவருடைய திட்டம் என்னன்னா, நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும், நம் மூலமாக அநேகரை ஆசீர்வதிக்க வேண்டும். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தை பாருங்க. ஒருவனாக இருந்த ஆபிரகாமை கர்த்தர் அழைச்சார். விக்கிரக ஆராதனைக்காரனாக இருந்த அவனை கர்த்தர் அழைச்சார். தன்னுடைய நாமத்தை தெரியப்படுத்தினார். ஆபிரகாமே, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். அதோட ஆசீர்வாதத்தை முடிச்சிட்டாரா? இல்லை. பூமியில் உள்ள சகல ஜனங்களும் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் பூமி முழுசும் போகணும். அந்த பூமி முழுசும் போகிறதுக்கு ஆபிரகாமை ஒரு கருவியாக கர்த்தர் பயன்படுத்துகிறார். ஆபிரகாம் சுயநலக்காரனா இல்லை, நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், இல்லை, என்னால் பூமி வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படணும். கர்த்தர் யோசேப்பை ஆசீர்வதித்தார். ஏன் ஆசீர்வதிச்சார்? அவன் எங்கெல்லாம் போகிறானோ அங்கெல்லாம் அவனால் ஆசீர்வாதங்க. அவனை தூக்கி படுகொழியில் போட்டாங்க பாருங்க சகோதரர்கள், அடிமையாக விற்று போட்டாங்க பாருங்க பிரதர்ஸ், கூட பிறந்த சகோதரர்கள். அவர்களுக்கும் யோசேப்பு ஆசீர்வாதமாக இருந்தான். ஆசீர்வாதம்னா இதுதாங்க பிரதர் சிஸ்டர், கவனிங்க. உங்களுக்கு தீமை செய்கிறவங்களுக்கும் நீங்கள் நன்மை செய்கிறீங்க பாருங்க, அதுதான் பரலோக ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. யோசேப்பு போத்திபார் வீட்டில் பொய்யா குற்றம் சாட்டப்படுறான், அவங்களையும் ஆசீர்வாதம். பானப்பாத்திரக்காரர்களுக்கு நன்மை செய்கிறான், பானப்பாத்திரர்கள் உயர்த்தப்படுகிறார்கள். மறந்து போயிடுறாங்க, உயர்வு வந்தவுடனே மறந்து போயிடுறாங்க, ஆனால் அவர்களுக்கும் நன்மை செய்கிறான். எகிப்து தேசத்துக்கு ராஜாவாக போகிறான், தாம் மாத்திரம் சுகமாக வாழ்கிறதுக்கு அல்ல, எகிப்து தேசத்துக்கு மாத்திரமல்ல உலகத்தையே காப்பாற்றுகிற ஒரு ரட்சகனா யோசேப்பு மாறுகிறான். ஏன் கர்த்தர் யோசேப்பை ஆசீர்வதித்தார்? ஆண்டவருடைய திட்டம் என்ன தெரியுங்களா பிரதர் சிஸ்டர்ஸ்? உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டு ஆசீர்வதிக்கிறதுடைய ரகசியம் என்ன? இதில் நீங்கள் கரெக்டாக நீங்கள் நடந்துட்டீங்கன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு வருகிற ஆசீர்வாதத்தை ஒருத்தராலும் தடுக்க முடியாது. யோசேப்புக்கு எத்தனை தடைகள் வந்தது, எந்த ஒரு தடையாவது அது நிலைச்சு நின்னுதா பாருங்க. எல்லாத்தையும் உடை தெரிந்தார். அண்ணால கர்த்தர் ஏன் ஆசீர்வதித்தார்? குழந்தையே இல்லாத அண்ணால கர்த்தர் ஆசீர்வதிக்க காரணம் என்ன? அண்ணால் ஜெபம் பண்ற, ஆண்டவர் நீர் எனக்கு ஒரு குழந்தையை கொடுப்பீர்னா அந்த குழந்தைய சபைக்கு ஆசீர்வாதமாக வைப்பேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? கொஞ்சம் சத்தமாக ஆமேன்னு சொல்லுங்க. உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கணுமா? நான் வயசான காலத்தில் எனக்கு சோறு போடுறதுக்கு புள்ள வேணும், அப்படி அதுவும் தேவைதான். ஆனால் உம்முடைய நாமத்தின் மகிமைக்கு எனக்கு அடுத்தபடியா தலைமுறைக்கும் சபைக்கும் ஒரு தூண் தேவை. எனக்கு பிள்ளைய தாரும். கிளைம் பண்ணி ஜெபம் பண்ணி பாருங்க. ஜெபம் பண்ணுறதோடு இல்லாமல் அப்படியே உருவாக்கத்துக்கு பிரயாசப்படுங்க. தடைகளை உடைப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும்னா இது மாதிரி பட்டியலை போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். எஸ்தரை கர்த்தர் ஆசீர்வதிச்சார். அம்மா அப்பா இல்லவே இல்லை, ஆர்ஃபன், அம்மா அப்பா இல்லாத ஒரு திக்கற்ற பெண். பிரதர் சிஸ்டர்ஸ், எனக்கு உதவி செய்யறதுக்கு யாரும் இல்லை, அம்மா அப்பா இருக்கிறாங்க, இருந்தும் பிரயோஜனம் இல்லை, எனக்கு தூக்கி விடுறதுக்கு ஒருத்தரும் இல்லை. எஸ்தரை பார், அவளுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் தடுமாற்றம் இருந்துச்சு. ஆனால் மொர்தெகாய் டியூன் பண்ணுறான், இந்த காலத்தில் நீ மௌனமாக இருக்கக்கூடாது,
உனக்கு இந்த ரட்சிப்பை கொடுத்தது, உனக்கு இந்த அபிஷேகத்தை கொடுத்தது எதுக்கு தெரியுமா? நீ ராஜாத்தியை இருக்கிறதுக்கா? இல்லை இல்லை. யூதர்கள் மாத்திரமல்ல, 127 நாடுகளில் உள்ள மக்களும் அறிந்து கொள்ள வேண்டும் கர்த்தரே தேவன் என்று. எஸ்தர் அர்ப்பணிக்கிறா, ஆண்டவரே நான் என்ன ஆண்டவரே ஒப்பு கொடுக்குற உடைய திட்டத்துக்கு. இங்கே இருக்கிற ஒவ்வொரு வாலிப கன்னிகைகள், வாலிப தம்பிகள் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே நீர் என்ன ஆசீர்வதிச்சீர்னா நான் நல்லா சம்பாதிச்சு, நான் நல்ல ஆண்டவரே கொஞ்சம் அப்படியே ஸ்டைலாக இருக்க போகிறேன். ஜோம் பண்ணியன்னா ஏதாவது ஒரு லைஃப் போயின்னு இருக்கும், அவ்வளோதான். ஆனால் நான் சபைக்கு ஆசீர்வாதமாக இருப்பேன், ஊழியத்துக்கு ஒரு தூணாக இருப்பேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? வருங்கால பாவ சந்ததிக்கு ஒரு சாட்சியுள்ள பாத்திரமாக நான் இருப்பேன். சொல்லி பாருங்க, தடைகளை கர்த்தர் உடைப்பார். கொஞ்சம் ஆமேன்னு சொல்லுங்களேன் சத்தமா. ஹல்லேலூயா. 67ஆம் சங்கீதத்தின் கடைசி வசனத்தை பாருங்க. தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார், பூமியின் எல்லைகள் எல்லாம் அவருக்கு பயந்திருக்கும். முதல் வசனம் சொல்லுகிறது, நீர் எங்களுக்கு இறங்கி ஆசீர்வதித்ததினால், உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க செய்வதால் உம்முடைய வழியை எல்லாரும் அறிந்து கொள்வார்கள், சகல ஜனங்களும் ரட்சிக்கப்படுவார்கள். கடைசி வசனத்தில் சொல்லுகிறான், நீர் எங்களை ஆசீர்வதிப்பதினால் பூமியில் எல்லைகள் எல்லாம் கர்த்தருக்கு பயந்திருப்பார்கள். அப்படின்னா என்ன வசனம்? இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். அதாவது ரட்சிக்கப்படுவாங்க. ஆண்டவரே நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறதுனால பூமியில் இருக்கிற மக்கள், தேவனை அறியாதவர்கள் ஆண்டவரே ரட்சிக்கப்படுவார்கள். இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள இருக்கிற ஆழமான அர்ப்பணிப்பை கொஞ்சம் உள்வாங்குங்க. உங்களுடைய ஆசீர்வாதத்தின் அடுத்த கட்டத்திற்கு உங்களை கர்த்தர் நடத்துவாராக. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இதோடு போதும் நிற்காதீங்க. உங்களுக்கு நெக்ஸ்ட் லெவல் ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. 8 மாதங்கள், இத்தனை வருடங்கள் கிடைக்காத நன்மைகளை கர்த்தர் இனி வருகிற காலங்களிலே உங்களுக்கு தர சித்தமுள்ளவராக இருக்கிறார். நீர் எங்களை ஆசீர்வதிப்பதினால் நாங்கள் மாத்திரம் சுகபோகமாக வாழக்கூடாது ஆண்டவரே, நாங்கள் அநேக ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். தேவனை அறியாத மக்களுக்கு, எங்கள் தெருவுக்கு, எங்கள் ஊருக்கு, எங்கள் பட்டணத்திற்கு, எங்கள் தேசத்திற்கு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஒரு பாத்திரங்களாக நாங்கள் இருக்கணும். இதுதான் தேவனுடைய திட்டம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம். அவனவன் தனக்கானவைகள் அல்ல பிறனுக்கானவைகளையும் நோக்குவானாக, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தனை என்ன? அவர் மாத்திரம் நல்ல பிதாவுக்கு சமமாக, நல்ல தேவனுக்கு, ஆண்டவருக்கு இணையாக, கனத்திற்குரியவராக அவர் அப்படியே இருந்திருக்கலாம். ஆனால் அடுத்த வசனங்களை நீங்க பார்த்தீங்கன்னா, அடிமையின் சாயல், மனித ரூபத்தில் ஆண்டவர் கடந்து வந்தார். எதற்கு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு கடந்து வந்தார்? தன்னுடைய மேன்மையை துறந்து, தன்னுடைய மகிமையை துறந்து சாதாரண சாயலை ஏன் ஆண்டவர் எடுத்துக்கொண்டார்? இந்த ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். சாபத்தில் இருக்கிற ஜனங்கள் ஆண்டவருடைய வல்லமையை அறிந்து கொள்ள வேண்டும். கண்ணீரில் இருக்கிற மக்கள் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க வேண்டும். ஆண்டவர் தன்னை பலியாக கொடுத்து இறங்கி வந்தார். இப்போ ஆண்டவர் சொல்றார், கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தனை உங்களுக்குள்ளும் இருக்கட்டும். 4ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. இப்போ நான் உங்ககிட்ட கேட்க போறதில்ல, உங்களை பார்த்து நீங்களே கேட்டுங்க. என்னை ஆண்டவர் ரட்சித்ததினால், பிரைஸ் தி லார்ட், என்னை ஆண்டவர் இந்த சபையிலே கொண்டு வந்து நாட்டி வைத்திருப்பதினால், இந்த ஊரில் என்னால் கர்த்தருக்கு என்ன லாபம், இந்த சபையில் என்னால் கர்த்தருடைய நாமம் எந்த விதத்தில் மகிமைப்படுகிறது, கேட்டு பாருங்க. உங்களையே நீங்க சுயமா கேட்டு பாருங்க. ஆண்டவரே எத்தனையோ பேர் ரட்சிக்கப்படலப்பா இந்த ஊர்ல, எனக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறீர். எத்தனையோ பேர் சபையை விட்டு நின்றுட்டாங்க ஆண்டவரே, ஆனா என்ன சபையில நிக்க வச்சிருக்கிறீர். சத்தமா ஆமென் சொல்லுங்க. என்னால உம்முடைய நாமம் மகிமைப்படணும், என்னால அநேகர் ஆசீர்வதிக்கப்படணும், என்ன ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமா நீர் பயன்படுத்தணும் ஆண்டவரே. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் குறைவாக இருக்கிறது. என்னோடு கர்த்தர் பேசுவாராக, உங்களோடு கூட கர்த்தர் பேசுவாராக. நான் நல்லா இருந்தால் போதும், என் வயிறு நிரம்பினால் போதும், என் வீடு நல்லா இருந்தால் போதும், இப்படி சுகபோகமாக வாழுகிற சிந்தனை இருக்கிறதுனால தான் அநேக கிறிஸ்தவர்களுக்கு ஆசீர்வாதங்கள் தடைப்பட்டு இருக்கிறது.
இந்த 67ஆம் சங்கீதத்தை கொஞ்சம் மறுபடியும் எடுத்துங்களேன். எல்லாரும் பைபிளை திருப்புங்க. 67ஆம் சங்கீதத்தை எடுத்துங்க. 7 வசனங்கள் இங்கே இருக்கிறது. நீங்கள் என்ன செய்யுங்க, வீட்டில் போயிட்டு இன்னைக்காவது ஒரு வேலையை செய்யுங்க. இந்த 67ஆம் சங்கீதத்தில் ஆசீர்வாதம் என்கிற வார்த்தை எத்தனை முறை வருகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 முறை வருகிறது. அதுக்கடுத்து அவர்களுக்காக, அதாவது தங்களுக்காக என்ன ஜெபம் பண்றாங்க, எங்களை ஆசீர்வதியும் அப்படின்ற வார்த்தை எத்தனை முறை வருகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 முறை வருது. தங்களுக்காக ஆண்டவரை நோக்கி பார்க்குற வார்த்தை 6 முறை வருகிறது. மற்றவர்களுக்காக, எங்களுக்கு நீர் நன்மை செய்யறதுனால மற்றவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் வரணும், மற்றவர்களுக்கு ஒரு பிரயோஜனம் உண்டாகணுன்ற வார்த்தை எத்தனை முறை வருதுன்னா 12 முறை வருது. மற்றவர்கள் என்கிற வார்த்தை என்னென்ன வார்த்தையில் இருக்கிறதுன்னா பூமி, அதற்கடுத்து ஜாதிகள், அதுக்கடுத்து ஜனங்கள். இந்த வார்த்தையை நீங்கள் கவுண்ட் பண்ணி பாருங்கள், 12 முறை வருகிறது. இது எல்லாமே எதை குறிக்கிறது? பூமி, ஜாதிகள், ஜனங்கள் எல்லாமே எதை குறிக்கிறது? மக்களை குறிக்கிறது, மனிதர்களை குறிக்கிறது, மற்றவர்களை குறிக்கிறது. கவனிக்கிறீர்களா பிரியமானவர்களே? ஆசீர்வதியும் அப்படின்னு ஜெபிக்கிறாங்க. ஆண்டவரை எங்களை ஆசீர்வதியும் 5 முறை அல்லது 6 முறை ஜெபம் பண்ணுறாங்க. எங்கள் தேவனே அப்படின்னு சொல்கிறது தங்களுக்காக அல்ல, அதையும் சேர்த்துக்கிட்டா கூட 6 முறை எங்களுக்காக அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் ஜெபம் பண்ணுறாங்க. கேட்கலுங்க, கொஞ்சம் கவனமாக கேளுங்க. மற்றவர்களுக்காக, பூமிக்காக, ஜனங்களுக்காக, எல்லா ஜனங்களுக்காக 12 முறை ஜெபம் பண்ணுறாங்க. அப்போ அவங்களுடைய ப்ரேயரில் அதிகமாக அவங்களுடைய மைண்டை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, நான், என் புருஷன், என் பொண்டாட்டி, என் புள்ள, என் வேலை இப்படின்னு இல்லவே இல்லை. ஆண்டவரே, என்ன நீர் தொட்டீர்னா என் பக்கத்து வீட்டுக்கு, என் தெருவுக்கு, என் ஊருக்கு, இந்த திருச்சபைக்கு, என் தேசத்திற்கு நான் ஒரு ஆசீர்வாதமாக இருப்பேன் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு சிந்தனை உள்ளவர்கள் தான் இந்த அற்புதமான தேவ ஜனங்கள். உலகில் பல கிறிஸ்தவ நாடுகள் ஏன் வல்லரசு நாடுகளாக காணப்பட்டது? ஏன் அந்த நாடுகள் பொருளாதாரத்தில் வேகமாக வளர்ந்திருக்கிறது? அவருடைய நாடுகளின் செயல்களை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களானால், வல்லரசு நாடுகள், பொருளாதாரத்தில் வேகமாய் வளர்ந்த நாடுகள், பின்னணியை கவனித்து பார்த்தீங்கன்னா அவர்கள் மிஷனரிகளை இந்த உலகம் முழுவதும் அனுப்பி இருக்கிறார்கள். இயேசுவை அறியாத ஜனங்கள் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும், மிஷனரிகளை அனுப்பியிருக்கிறாங்க. நம்ம கையில் ஒரு தமிழ் வேதாகமம் இருக்கிறதுனா சீகன் பால் ஒரு மிஷனரியை இந்த தேசத்துக்கு கடந்து வந்ததுனால தான் நம்ம கையில் தமிழ் பைபிள் இருக்குது. எத்தனையோ மொழிகளில் பைபிள் இல்லை, ஆனால் நம்ம மொழியில் ஒரு பைபிள், அழகான பைபிள் இருக்குதுன்னு அதுக்கு காரணம் ஒரு மிஷனரி. தமிழ் அறியாத ஒரு நபர் இந்த தேசத்துக்கு வந்து தமிழை கற்றுக்கொண்டு அந்த பிரிண்டிங் மிஷினை கொண்டு வந்து அச்சடித்தது தான் இந்த பரிசுத்த வேதாகமம். நம்முடைய தமிழக அரசாங்கம் சீகன் பால்க்கு மணிமண்டபம் கட்டுகிறதற்காக அறிவிப்பு கொடுத்திருக்கிறார்கள். தமிழ் மொழிக்காக அவர் ஆற்றிய தொண்டுக்காக அவரை கனப்படுத்துகிறார்கள், கௌரவப்படுத்துகிறார்கள். எதற்கு இதை சொல்லுகிறேன்? கிறிஸ்தவ நாடுகள் பொருளாதாரத்தில் வல்லரசாக ஏன்பா வளர்ந்தது? நீர் எங்களை ஆசீர்வதிச்சிருந்தா அந்த ஆசீர்வாதத்தை எங்கள் நாட்டுக்குள்ளே மாத்திரம் வைக்க மாட்டோம், இந்த உலகம் முழுவதும் இயேசுவை அறியாத மக்களுக்கு எங்கள் ஜனத்தை அனுப்புவோம், எங்கள் பணத்தை கொடுப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் அந்த தேசத்தை ஆசீர்வதிச்சார். சில தேசம்லாம் நமக்கு இந்தியாவை கண்டுபிடிச்சதுக்கு பின்னாடி தான் சில தேசங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு இருக்கிறது. ஆனால் இன்றும் உலக அரங்கில் இந்தியா பின்தங்கி இருக்கிறது. நமக்கு பின்பாக கண்டுபிடிக்கப்பட்ட பல நாடுகள் நம்மை காட்டிலும் முன் வரிசையில் இருக்கிறது. காரணம் என்ன? எங்களை நீர் ஆசீர்வதித்தால் எங்களுக்காக மாத்திரம் நாங்கள் இருக்க மாட்டோம், உம்முடைய ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். இயேசுவை அறியாத மக்கள் ஆண்டவரை அறிந்து கொள்ளணும். ஒரு மிஷன் பாரம், சுவிசேஷ பாரம் நம்முடைய சபையை நிரப்பணும். சாதாரண ஒரு நபருங்க தாவீது, ஆடுகளுக்கு பின்னாடி ஆடை மேய்க்கிறவன். அதுவும் அவங்க குடும்பத்தில் அவனை கண்டுக்கவே மாட்டாங்க. அவங்க வீட்டுக்கு ஏதாவது ஒரு நன்மை வருதுன்னா எல்லா பிள்ளைகளும் கூப்பிடுவாங்க, தாவீதை கூப்பிடவே மாட்டாங்க. பிறந்ததே வேஸ்ட்டுன்னு நினைக்கிற குடும்பத்தில் வாழ்ந்துட்டு இருந்தவன் தாவீது. ஆனால் அவனுக்குள்ள ஒரு அர்ப்பணிப்பு, ஆழமான அர்ப்பணிப்பு. கவனிக்கிறீர்களா? 16ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம். என் நெஞ்சமே, நீ கர்த்தரை நோக்கி
தேவரீர் என் ஆண்டவராய் இருக்கிறீர். என் செல்வம் உமக்கு வேண்டியதாய் இராமல் பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும் நான் என் முழு பிரியத்தையும் வைத்திருக்கிற மகா ஆத்துமாக்களுக்கும் அது வேண்டியதா இருக்கிறது என்று சொன்னாய். தாவீது தனக்குள்ள பேசுகிறான், என் நெஞ்சமே, நீ ஆடுகளுக்கு பின்னாடி போய் கொண்டிருக்கிற, வனாந்திரத்துல இருக்கிற, வறுமையில இருக்கிற, ஒண்ணும் இல்லாம இருக்கிற, ஆனா ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்தால், ஆண்டவர் எனக்கு நன்மை செய்யும் பொழுது அது எனக்கு மாத்திரமல்ல, அது பூமியில் உள்ள சகல பரிசுத்தவான்களுக்கும் என் முழு பிரியத்தையும் வைத்திருக்கிற மகா ஆத்துமாக்களுக்கும் உரியது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? ஹல்லேலூயா. சிஎம்சி மருத்துவமனையில் வேலை செய்கிற ஸ்டாஃப்களுக்கு கம்பல்சரி அவங்களுடைய சம்பளத்தில் ஒரு பணத்தை எடுப்பார்களாம். நான் கொஞ்ச நாட்கள் முன்னாடி தான் கேள்விப்பட்டேன். ஏன் எடுப்பார்கள் அப்படின்னா, ஏழைகளுக்கு இலவச சிகிச்சை கொடுக்கணும், சிலருக்கெல்லாம் நம்ம நன்மை செய்யணும் அப்படின்னு அந்த பணத்தை என்ன பண்ணுவாங்க, எடுக்கிறாங்க. உலகம் நம்முடைய சம்பளத்தில் வரி பணத்தை எடுக்கிறது, ஜிஎஸ்டி உறிஞ்சி எடுக்கிறது. எதுக்கு? சம்பாதிக்கிறது உனக்கு மட்டும் இல்லை, நான் தேசத்தில் நிறைய காரியத்தை செய்யணும். அன்பானவர்களே, நம்ம என்ன கமிட்மெண்ட்டில் இருக்கிறோம்? ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதிப்பீரானால் 10ல் 1 உமக்கு தருவேன், மாத்திரமல்ல உம்மை அறியாத மக்களுக்கு உம்மை குறித்து சொல்லுவேன். எத்தனை பேர் ஆமேன் சொல்கிறீங்க? கொஞ்சம் சத்தமாக ஆமேன் சொல்லுங்களேன். ஆண்டவரே, எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம், கொஞ்சம் முழங்கார் படியிடுவோமா? ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு தந்த எத்தனையோ நன்மைகளை நாம் ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்காக செலவிட வேண்டும். நம்மை கொடுக்க வேண்டும், நம்முடையவைகளை கொடுக்க வேண்டும். எத்தனையோ பேருக்கு இள வயதிலேயே முதிர் வயது போன்ற பலவீனங்கள், சுகவீனங்கள், ஆனால் நமக்கு கர்த்தர் நல்ல சரீர சுகத்தை கொடுத்திருக்கிறார். 2 கரங்களை உயர்த்தி, ஏன் கர்த்தர் இத்தனை சுகத்தை கொடுத்திருக்கிறார்? ரட்சிப்பின் செய்தியை நான் இன்னும் அநேகருக்கு கொண்டு போக வேண்டும். தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க செய்யும். 2 கரங்களை உயர்த்தி ஒரு ஜெபத்தோடு கூட நம்மளை தாழ்த்தி அர்ப்பணிப்போமா? இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள ஒரு ஆழமான அர்ப்பணிப்பு. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு இறங்கணும், உம்முடைய முகத்தை எங்கள் மேலே பிரகாசிக்க செய்யணும். எங்கள் தேவனாகிய கர்த்தர் தான் எங்களை ஆசீர்வதிக்க முடியும். எங்களுக்கு எத்தனை சாதகமான சூழ்நிலை தேசத்தில் இருந்தாலும் எங்களுக்கு ஆசீர்வாதம்ன்றது உம்மிடத்திலிருந்து மாத்திரம்தான் வருகிறது. கரங்களை நல்லா தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 பரிவாரங்கள் வந்த உடனே யாக்கோபு ஜெபத்தை மறந்துள்ள, சபைக்கு வர்றதை நிறுத்தில்ல. 2 பரிவாரத்தை தூர தள்ளுறான், தேவனுக்கு கிட்ட வரான். ஆண்டவரே, நீர் ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விடவே மாட்டேன். கொஞ்சம் முழங்கால நின்று, ஆண்டவரே, நீர் எனக்கு தருகிற ஆசீர்வாதம் என்னை தூரமாக கொண்டு போயிடக்கூடாதப்பா. நீர் எனக்கு வேலையை தரலாம், வருமானத்தை தரலாம், குடும்பத்தை தரலாம், சகல மேன்மைகளை இந்த உலகத்தில் தரலாம். அது என்ன சபையை விட்டு உம்மை விட்டு தூரமாக கொண்டு போயிடக்கூடாது. கரங்களை நல்லா தட்டி ஹல்லேலூயா. அவைகளை நான் தூரமாய் வைத்து விட்டு உமக்கு பக்கத்தில் வந்து நிற்பேன். நீர்தான் என்னுடைய எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் காரணம், எல்லா நன்மைகளுக்கும் ஊற்று நீர்தான் ஆண்டவரே. 2வது, அந்த தாழ்மை நன்றியுள்ள இருதயத்தோடு கூட 2வது நமக்குள்ளே இருக்க வேண்டிய ஒரு அர்ப்பணிப்பு என்னன்னா, ஆண்டவரே, நீர் எனக்கு தருகிற ஆசீர்வாதத்தில் நான் மாத்திரம் திருப்தியாக இருக்க மாட்டேன்ப்பா. நான் மாத்திரம் ஆண்டவரை சுகபோகமாக வாழ மாட்டேன். ஆண்டவரே, ஆண்டவரே, என்னால் சபை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், என்னால் நான் இருக்கிற ஊர் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். இயேசுவை அறியாத மக்கள் ஆண்டவரே மெய்யான தேவன் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நீங்கள் வேதாகமம் முழுவதும் பல இடங்களிலே பார்ப்பீர்களானால் கண்ணீரில் பிரச்சனையில் இருந்த பலரை கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்தினதற்கு காரணம் ஆண்டவரே தேவன் என்பதை அவர்கள் மூலமாய் உலகம் எங்கும் ஆண்டவர் பறைசாற்றி இருக்கிறார். 2 கரங்களை உயர்த்தி, தகப்பனே, ஆண்டவரே, நான் மாத்திரம் ரட்சிக்கப்பட்டு நான் மாத்திரம் சபைக்கு வர்றது பிரயோஜனம் இல்லப்பா. ஒருவேளை என் வீட்டில் யாராவது சபைக்கு வராம இருந்தா என் மூலமாய் என் கணவன் கரங்களை தட்டி, என் மூலமாய் என் பிள்ளைகள் கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும். என் மூலமாய் ரட்சிக்கப்படாத என் சொந்த பந்தங்கள், என் தெரு மக்கள், என் ஊர் மக்கள், ஆண்டவரே, என் தேசத்து மக்கள் உம்முடைய நாமத்தை அறிந்து கொள்ளணும். ஆண்டவரே, ஜெபம் பண்றது மாத்திரம் இல்லாம தாவீது சொல்றான், என் நெஞ்சமே, செல்வங்கள் எல்லாம் உனக்கு மாத்திரம் வேண்டியதில்லை, அது ஆண்டவருடைய ஊழியத்துக்கு தேவை.
அநேக நாடுகள் மிஷனரிகளை அனுப்பினது, மிஷனரிகளோடு கூட பணத்தையும் சேர்த்து அனுப்பினது. இன்றைக்கு அந்த நாடுகள் உயர்ந்திருக்கிறதை தவிர கீழே போகவில்லை. 2 கரங்களை உயர்த்தி, அன்பான சகோதரனே சகோதரியே, உன்னை நெக்ஸ்ட் லெவல் ஆண்டவர் ஆசீர்வாதத்தில் கொண்டு போக விருப்பப்படுறார். இன்னும் கர்த்தர் உன்னை உயர்த்த விருப்பப்படுறார். இப்போ ஒரு கமிட்மெண்ட் பண்ண, ஆண்டவர் நீர் என்னை ஆசீர்வதிப்பீரானால், நீர் என்னை உயர்த்துவீரானால், அதிலே நான் மாத்திரம் சுகபோகமாய் வாழ்வதற்கு இல்லாமல் என்னை கொண்டு சபையிலே, ஊரிலே, தேசத்திலே, ரட்சிக்கப்படாத ஜனங்கள் மத்தியிலே நீர் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். கொஞ்சம் வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே எனக்கு நீர் பிள்ளைகளை தாரும், என்னுடைய குடும்பத்தை கட்டி எழுப்போம். எதற்காக? அன்னால போல நானும் என் பிள்ளைகளும் அடையாளங்களாக, அற்புதங்களாக சபையில் இருப்போம். அல்லேலூயா. எங்களுக்கு தர பிள்ளைய வச்சுக்கிட்டு எங்க வீட்டை நாங்கள் கட்டிட்டு போக மாட்டோம். உம்முடைய வீட்டை கட்டி எழுப்புவோம். நல்ல கரங்களை தட்டி அல்லேலூயா. ஆண்டவரே உம்முடைய நாமத்தை உயர்த்துவோம். ஆண்டவரே எங்களுடைய சபையை ஆசீர்வதியும். இந்த சர்ச் நீர் ஆசீர்வதிக்கணும். இந்த சபைக்கு நீர் இறங்கி இந்த சபையில் ஆராதனையில் உம்முடைய முகத்தை பிரகாசிக்க வைக்கணும். கரங்களை தட்டி. ஏன் தெரியுமா? இந்த சபை இந்த ஊருக்கு, இயேசுவை அறியாத மக்களுக்கு ரட்சிப்பின் செய்தியை விளங்க செய்யணும். இந்த சபையில் இருக்கிற ஒரு 150 பேருக்கு ஆண்டவரே அவங்களுக்கு மாத்திரம் இந்த சபை ஆசீர்வாதமாக இருக்கக்கூடாதப்பா. இந்த சபையில் இல்லாத மற்றவர்களும் ஆசீர்வதிக்கப்படணும். இயேசுவை மெய்யான தேவனை அறிந்து கொள்ளணும். உதவி செய்தரணும். குடும்பத்திலும் சபையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் தனித்தனியாக ஆசீர்வதி ஆண்டவரே. 2 கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே எங்கள் இஷ்டம் போல வாழ்கிறதுக்கு அல்லப்பா ஆண்டவரே, அவனவன் தனக்கானவைகளை அல்ல, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தனை பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. ஆண்டவரே குடும்பத்தில் சபையில் தனித்தனியாக இருக்கிற ஒவ்வொருத்தரையும் 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவரே நீர் ஆசீர்வதியும். ஒவ்வொருவரையும் பிரயோஜனமான பாத்திரங்களாக மாற்றும். உம்முடைய நாமம் எங்கள் மூலமாக மகிமைப்படட்டும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. உமக்காகத்தான் வாழ்கிறேன். எல்லாரும் சொல்லுங்க. உம்மைத்தான் நேசிக்கிறேன் அப்பா. உமக்காகத்தான் வாழ்கிறேன். உம்மைத்தான் நேசிக்கிறேன். பலியாகி என்னை மீட்டீரே, பலியாகி என்னை மீட்டீரே. பரலோகம் திறந்தீரையா, பரலோகம் திறந்தீரையா. எஜமானனே, எஜமானனே, என் இயேசு ராஜானே. உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் சொல்லி அர்ப்பணிச்சு ஜெபம் பண்ணுங்க. ஓடி ஓடி உழைத்திடுவேன் நான், உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவேன். அழைத்தீரே உம் சேவைக்கு இயேசுவே, இயேசுவே அழைத்தீரே உம் சேவைக்கு. அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ. எஜமானனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே. நல்ல கரங்களை தட்டி ஆவியில நிறைந்து தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க செய்துள்ளோம். பூமி தன் பலனை தரும். தேவனாகி எங்கள் தேவனே எங்களை ஆசீர்வதிப்பார். பூமியில் உள்ள ஜனங்கள் எல்லாம் அவருக்கு பயந்திருப்பார்கள். தேவனை அறியாத மக்கள் தேவனை அறிந்து கொள்ளும்படி, ரட்சிக்கப்படாத ஜனங்கள் உம்முடைய ரட்சணத்தை காணும்படி கரங்களை உயர்த்தி எங்கள் குடும்பத்தை, எங்கள் திருச்சபையை, எங்கள் தனியாய் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும்.
நாங்கள் எங்களுக்காக மாத்திரம் வாழ்கிறவர்களாக அல்லாமல் உம்முடைய நோக்கம் நிறைவேற எங்களை அர்ப்பணிக்கிறோம். சத்தம் ஆமென் சொல்லலாம். சகோதரர் ஷாத்ராக் நம்மை இறுதி ஜெபத்திலே நடத்துவார்கள். அன்பின் பரலோக தகப்பனே ராஜா, தகப்பனே இந்த மாதம் தூக்கத்திலே ராஜா, இந்த முதலாம் ஞாயிற்றுக்கிழமையிலே தகப்பனே உம்மை துதிக்க தகப்பனே ராஜா, நீ பாராட்டின கிருபைக்காக இருக்கலங்கா நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே ராஜா. தகப்பனே வரும்போதே ஒரு வாஞ்சியோடு வந்தேன்ப்பா. தேவரே, என் ஜனங்களோடு பேசுங்க, எங்களுக்கு எதில் நாங்கள் குறைவுள்ளவர்களாக இருக்கிறீர்களோ இந்த வருடத்தில், இந்த மாதத்தில், இந்த முதல் நாளில் எங்களோடு பேசுங்கள் என்று தகப்பனே ஜெபித்து கொண்டு வந்தேன் தகப்பனே. அதே போல் ராஜா தகப்பனே, நாங்கள் இப்பொழுது ராஜா எங்கள் தேசத்திலே, எங்கள் ஊரிலே, எங்கள் சபையிலே தகப்பனே, எங்கள் தெருவிலே ராஜா நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக தான் தகப்பனே இருக்கிறோம் ராஜா. ஆனால் தகப்பனே, எங்கள் ஆசீர்வாதத்தை பிறருக்கு தகப்பனே நாங்கள் பயன்படுத்தலப்பா. எங்களோட பேசினீரே, அதுக்காக கூட நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே ராஜா. உங்கள் இரக்கங்களை தகப்பனே நாங்கள் நாடுகிறவர்களாய், உங்கள் மெகா பிரகாசங்களை தகப்பனே நாங்கள் வேண்டுகிற தகப்பனே ராஜா. எங்களை தகப்பனே அந்த ஆவியின் அர்ப்பணிப்பை எங்களுக்குள்ள தாங்க ராஜா. ஒருபோதும் தகப்பனே நாங்கள் தகப்பனே எங்களை நாங்களே தகப்பனே எங்கள் ஆசீர்வாதத்தினால் வஞ்சித்து கொள்ளாதபடிக்கு பிறருடைய ஆசீர்வாதங்களுக்கு பயனுள்ள பாத்திரங்களா எங்களை மாற்றுங்க ராஜா, மாற்றுங்க தகப்பனே ராஜா. தேவரே, அதிலே தாவீதுக்குள்ள கொடுத்த தகப்பனே ராஜா, அந்த வாஞ்சி தகப்பனே எங்களுக்குள்ளேயும் தகப்பனே நிறைவேற்றுங்க தகப்பனே. எங்களை உடைத்தீர் தகப்பனே, உருமாற்றினீர் ராஜா தகப்பனே. இதே போல தகப்பனே நாங்கள் சாட்சி உள்ள ஜீவனம் பண்ண எங்களுக்கு கிருபையாக இருங்க, இரக்கம் செய்யுங்க தகப்பனே. ஒருபோதும் தகப்பனே நாங்கள் வெறுமையாய் போகாதபடிக்கு இந்த வசனம் எங்களை தகப்பனே எங்கள் முடிவு பரியந்தோ ராஜா, எங்கள் சந்ததியாய் தகப்பனே ராஜா, இந்த ஆசீர்வாதம் எங்களை தொடரணும் தகப்பனே ராஜா. வேண்டிக் கொள்கிற தகப்பனே, எங்கள் மன விருப்பங்களையும் வேண்டுதல்களையும் நீர் அறிந்திருக்கிறீர். எங்கள் எண்ணத்துக்கும் மேலாய் தகப்பனே நீங்கள் எங்களுக்கு தயவு பாராட்டினீர். ஆனால் அந்த தயவை நாங்கள் பிரயோஜனம் உள்ளவர்களாய் தகப்பனே நாங்கள் ஒரு ராஜா போக்கடிக்கிறவர்களாக இல்லை ராஜா, சமூகத்தை நாடுகிறவர்களாய் தகப்பனே. அது நிமித்தம் பலருக்கு ஆசீர்வாதமான பாத்திரங்கள் எங்கள் தேசமெங்கும் ஒளி வீச எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க, இரக்கம் செய்யுங்க தகப்பனே. கொடுத்த உன் வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிற தகப்பனே. இன்னும் அநேக ஆசீர்வாதங்களுடைய பாத்திரங்களாய் தகப்பனே போதகரை மாற்றுங்க, அவரோடு பேசுங்க தகப்பனே ராஜா. அந்த அவசரங்கள் எங்களோடு பேசுங்க ராஜா. கிருபையாக இருங்க தகப்பனே, கிருபையாக இருங்க, இரக்கம் செய்யுங்க ராஜா. எல்லா துதிக்கான மகிமை யாவும் ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனது அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அற்புதமான வழி நடத்துதலும் நம் அனைவரோடு கூட என்றென்றும் தங்கியிருப்பதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.